ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போகிறது பயங்கர ஒரு பரபரப்பான விஷயம் தான். அதுதான் விஜயோட விஷயம். விஜயோட இந்த அவருடைய சம்பவம் இப்போ ரொம்ப பரபரப்பாக மீடியாவில் பேசப்படுது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் இது இன்னொரு விஷயம் நடந்துருக்கு. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நான் இரவுல வேலை செஞ்சுட்டு நான் பகலில் பட தூங்கிட்டு இருந்தேன். அப்போ சாயந்தரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு மொபைல் தட்டி பார்க்குறேன். பயங்கர ஒரு பரபரப்பு. ஏன்னா ஏகப்பட்ட வீடியோ கொட்டி கிடக்குது. டிவிகே தலைவர் விஜயோட விவாகரத்து விஷயம் தான் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. விஜயோட மனைவி சங்கீதா அவர் விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. அந்த விஷயம் வெளியே கசிஞ்சிருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன விஷயம், இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்றத ஒரு சின்னதா பாத்துறோம். இது இன்னைக்கு நேத்து நடக்கல. இது கடந்த 2-3 வருஷமாவே இந்த விஷயம் கசிஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனாலும் ஏன் இது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கலாம், இல்லனா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் இப்ப கொண்டு வரணும்? அங்கதான் விஷயமே வந்திருக்குது. ஏன்னா பொதுவா பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியை நிலைகுலைய வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் எவ்வளவு பயங்கரமான விஷயம் நினைச்சு பாருங்க. அவங்க குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு ஈட்டியை குத்துற மாதிரி அவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க. விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுவும் இந்த நேரத்துல அது சில விஷயத்தை சொல்லிருக்காங்க. என்னன்னா வீட்டுல நிம்மதியா இல்ல, அவங்களுக்கே டார்ச்சர் கொடுத்த மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லல, ஏன் இதுக்கு பிறகு சொல்லிருக்கலாமே, அது ஏன் இன்னைக்கு சொல்லணும்? அரசியல்ல என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரிலாம் நடக்குன்னு இப்ப இந்த விஷயத்தை பார்த்துதான் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு பயங்கரமா இந்த விஷயத்தை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படியான தாக்கம் அப்படின்னா, விஜய் வெளியில அவருக்கு எதிரி இல்ல, அவர் வீட்டுக்குள்ளே எதிரி இருக்காங்க. முக்கியமா என்னதான் பிரச்சனையா இருந்தா கூட இப்படியான ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வரணுமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். ஆனாலும் இந்த விஷயத்தை வெளில கொண்டு வரதுதான் நல்லது கூட. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கல, கடந்த 2-3 வருஷமாவே இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கு. இது வேணும்னே ஒருத்தர் பண்ற மாதிரி தெரியுது. இத அவருக்கும் இந்த விஷயம் பிடிக்கலன்னு தெரியுது. அவரும் குடும்பத்துல ஒட்டாம கொஞ்ச நாள் வெளியில இருந்திருக்காரு. இதனால நிறைய போட்டோஸ் எல்லாம் லீக் ஆச்சு. அது ரசிகர்களிடையே பரபரப்பாகவும் பேசப்பட்டது. இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்பப்போ பேசுறது, அப்பப்போ முடிக்கிறது, இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா என்ன கேட்டா, இந்த விஷயத்தை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் முதல்ல அவர் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் அரசியல் இறங்கியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒன்னு பிடிக்கல அப்படின்னா விவகாரத்தை வாங்கிட்டு வந்துடுறதுதான் நல்லது. அப்படி இல்லையா, ஒன்னு இந்த பக்கம் வெட்டிட்டு அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதா நல்லது. ஆனா இப்ப சரியான நேரம். அரசியல்ல அவர் மிகப்பெரிய ஒரு புள்ளியா இறங்கியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கிழமை ஆட்டங்கண்டு போயிருக்குது. அந்த ஆட்டத்துல அவரு ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு. அதாவது பெரிய ஒரு இரும்பு தூண் மாதிரி நின்று இருக்காரு. அந்த இரும்பு தூணை அசைக்கவே முடியாத அளவுக்கு 2 பக்கமும் நின்று அசைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால அசைக்க முடியல. ஏதோ வழியில போட்டு பிரட்டுறாங்க. ஆனாலும் தாங்க நின்று இருக்காரு. சரி, என்னதான்டா வழி அப்படின்னு கடைசி வழியா இப்படி கூட இருக்குமா கூட நம்ம யோசிக்க தோணுது. அரசியலோட தாக்கம் இதுல கொஞ்சம் இருக்குமா கூட நம்ம யோசிக்க தோணுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இது போக போக தான் தெரியும் இது என்ன விவரம்ட்டு. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, சரியான நேரத்துல முறையா பழி வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி, விஜயோட மனைவி. ஆனா இது தேவையில்லாதது அப்படின்னு இப்ப எல்லோருமே நம்ம நினைச்சா கூட இது யோசிச்சு நிதானமா பழிவாங்கப்பட்டது. அதை இன்னைக்கு நேத்து இல்ல, கடந்த ஒரு வருஷமா நீ என்னையே வேணாம்னு சொல்றியாடா, நான் உன்னை தூக்குறேன் பாரு, எப்படி ஆப்பிக்கிறேன் பாருன்னு சரியான நேரத்துல பழிவாங்கின மாதிரியே இருந்திருக்குது விஜய்க்கு. ஆனாலும் விஜய் எதுக்குமே கலங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பாதை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. என்னதான் அவரை பத்தி பலவிதமா பேசினா கூட மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை 100% கான்பிடண்டா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பலவீனமா கிடக்குது. இந்த நேரத்துல சரியான ஒரு ஆள் தேவை அப்படின்னு எல்லோருமே நினைக்கிறாங்க. அதுக்காக தான் பலரும், அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, இளைஞர் பட்டாலும் பெருமளவு விஜய் வச்சிருக்காரு. அதே நேரத்துல 50 வயசுக்காரங்களையும் பாதி வச்சிருக்காரு. 60 வயசுலயும் அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இப்படி அவருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒவ்வொரு குடும்பம் மொத்தமாவே அவருக்கு ஓட்டு இருக்கு. அதனால அவர் அரசியல் அசைச்சு பார்க்கலாம் அப்படின்னு பல பேரும் பல விதமா நினைச்சாலும் அரசியல் எவ்வளவு ஆழமானது பாத்துங்க, எவ்வளவு மோசமானதுன்னு பாத்துங்க. அதாவது எங்க சுத்தி எங்க கடைசியில குடும்பத்தையே அசைச்சு பாக்குறாங்கன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? இதுக்கு முன்னாடி விவகாரத்துல அப்ளை பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? இதுக்கு முன்னாடி பிரச்சனை வெளிப்படையா பேசிருக்கலாமே, ஏன் பேசல? ஆனாலும் இப்போதே ஏன் பேசணும்? இதுதான் சந்தேகத்துக்கிடமான பல விஷயம் ஒளிஞ்சிருக்கு. த்ரிஷாவோட பேரு அடிப்படுது. ஆனாலும் த்ரிஷா இதை வேணுனே பண்ண மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா த்ரிஷா நீங்க பாருங்க, அவருடைய ட்விட்டர்ல விஜயும் அவரும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்து அவர் வேணுனே அப்லோட் பண்ணுவாரு. இது வேணுனே அவருடைய மனைவிக்கு தெரியணும்னு பண்றாரு, மக்களுக்கு தெரியணும்னு பண்றாரு. இதுல ஏதோ ஒரு விதத்துல அவர் பலனடைய அவர் பாக்குறாரு. அதனாலதான் அவர் ஓபனாவே பண்றாரு. இத விஜயம் மறுக்கல, அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அவரும் கேஷுவலா போயிட்டாரு. இது
இது இது நட்பான ஒரு உறவா கூட வந்திருக்கலாம். அது நமக்கு தேவையில்ல. ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்துல அவரை பத்தி பேசுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. இருந்தாலும் பொது விஷயத்துக்கு வந்துட்டாரு. இந்த பொது விஷயத்துக்கு வந்த பிறகு மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு தலைவரா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ரசிகர் மனதிலும் இருந்த அவரை தலைவரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல அவருக்கு தாக்கம் இருக்குது. அதாவது மிகப்பெரிய அளவுல ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. சாதாரண எதிர்கட்சிகள் எல்லாமே 30% சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அதுக்கு மேல பல மடங்கு இருக்குது. அதை உண்மையா நான் சொல்ல போனா இதுல நம்ப முடியுமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், 100% நம்பிதான் ஆகணும். இது நீங்க நினைச்சு பாருங்க, எதிர்கட்சியில உள்ளவங்க எந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்தா விஜய் போட்டு தோப்பாங்க பாருங்க. அதாவது நேற்று 5 மணிக்கு ஏந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா சோசியல் மீடியாலுமே, அதாவது யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே விஜயோட வீடியோ ஒரு 1000-2000 வீடியோ. அதாவது நைட்டு 10 மணிக்குள்ள 5000 வீடியோக்கு மேல அதை பத்தி வெளியாயிடுச்சுன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆச்சரியமா தான் இருக்கும். அதாவது காத்து கொண்டிருப்பாங்க, எப்படா இந்த மாதிரி விஷயம் நடக்கும், உடனடியாக அதை கிளப்பலாம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவங்க தான். அதே நேரத்தில் அவங்களே கூட சில விஷயத்தை கொண்டு வந்துருக்கலாம். இது அரசியல்னா என்ன அப்படின்னு பலமான ஒரு புரிதல் மக்களுக்கு வந்திருக்கும். விஜய்க்கு இந்த விஷயம் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறை பேசினாரு பாத்தீங்களா மீட்டிங்ல, அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நிறைய உணர்ந்துட்டாரு. ஏன்னா அதுக்கு முத நாளோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்றாங்க. அப்பிலேருந்து இது கம்மன் இருந்திருக்கு. இந்த விஷயம் வெளில வந்திருக்கு. நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவர் பேரை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு சில காலம் தான். அவருக்குன்னு உள்ள ரசிகர்கள் அவருக்குன்னு உள்ள தொண்டர்கள் டிவிகே கட்சி தான் உறுதியா இருப்பாங்க. அது 100% நேர்ல பாப்பீங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள நிலைமையில அவருடைய ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துங்க, பொதுவான ஒரு இடத்துல போய் கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு எங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க, அதுல 4 பேர் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல 6 பேர், 20 பேர், 30 பேர், அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே எங்க வீட்டுல அவ்வளவு ஓட்டு இருக்கு, அதுல 1-2 தான் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல யாருன்னா அந்த ஹெட், அந்த தலைவர் சொல்லுவாங்கல்ல, அவங்க மட்டும் அவங்க தீவிரமா வந்திருப்பாங்க. ஒரு திமுகவிலயோ ஒரு அதிமுகவிலயோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தீவிரமா வந்திருப்பாங்க. அவங்கள மட்டும் மாத்தவே முடியாது. அப்படியானவங்க தான் ஃபுல்லா நாங்க கடைசி வரலையும் திமுக அதிமுக தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ள பெரும்பாலான ஓட்டு, அதாவது 18 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள உள்ள ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு தான் விழுது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அதிமுகல இருந்து செங்கோட்டை வந்தாரு. அவருக்கு வரதுக்கு முன்னாடி டிவிகோட நிலைமை வேற மாதிரி இருந்தது. அவருடைய வரவுக்கு பிறகு ஒரு நேர்பாதைய அது கரெக்டா போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, எந்த ஒரு தலைவருக்காவது இவ்வளவு கூட்டம் வருதான்னு பாருங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் பொங்கி வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு கூட்டத்தை அமைக்க ஒவ்வொரு கட்சியும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகே கட்சிக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்னா போதும் அந்த இடத்துல மறுநாள் பெரிய ஒரு பிரளயமே வெடிக்கிற மாதிரி மக்களோட அலை அடிக்கும். மக்கள் கடல் அலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அலை அடிக்கும். ஒரு ரசிகருக்காக மட்டும் வர மாட்டாங்க. அதாவது இது உண்மையாவே ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்காக வரக்கூடிய அந்த கூட்டம். அதாவது தான் ஒரு தலைவனை பார்க்க வரக்கூடிய அந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்றது வேற. இதுக்குண்டான ரெஸ்பான்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்காங்களா, யாருக்காவது இவ்வளவு பற்றா சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்களா? என்னைக்கு அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு இடத்த பிரச்சாரம் பண்ண போறாரோ அங்க திருவிழா தான். அந்த அளவுக்கு அடிச்சு தூள் கலப்புறாங்க. இதை பார்த்து நடுங்கி போறாங்க, அலறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம். அதாவது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும். இப்ப 2 கட்சியுமே பயங்கரமா அப்செட்ல வந்திருக்காங்க. என்னன்னா வெளில சொல்லாம இருக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம் இவங்க எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவங்க பலவிதமான கருத்து கணிப்பை எடுத்திருப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மீடியா, சாதாரண ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் கருத்து கணிப்பு பண்ணும்போது இவங்களுடைய சைட்ல இருந்து, அதாவது எதிர்கட்சியோட சைட்ல இருந்து கண்டிப்பா கருத்து கணிப்பு பண்ணிருப்பாங்க. அப்ப கருத்து கணிப்பு பண்ணும்போது டிவிகேவுக்கு, அதாவது விசில் சின்னத்துக்கு அவங்களோட சதவீதம் பல மடங்கு ஏறி இருக்கிறத அவங்க கவனிச்சிருப்பாங்க. அந்த பயத்துல தான் இன்னும் அவங்களால என்ன பண்றதே தெரியல. திமுக சைட்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வாங்க வாங்க அப்படின்னு இழுத்து போடுறாங்க. காங்கிரஸ் இப்ப டிவிகேல காங்கிரஸ் பயங்கரமா ஈடுபட்டு இருக்கு. தமிழகம் எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லாம இது ஒரு புதுவிதமான ஒரு எலெக்ஷன் பாக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, காங்கிரஸ் இது வரலையும் போறோமா, அங்க 20 சீட்டு வருதா, 20 சீட்டு வருதா, 30 சீட்டு வருதா கொடுங்க அப்படின்ட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஆனா இந்த ட்ரிப் கண்டிப்பா எங்களுக்கு 40 சீட்டு வரணும், 2 ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு ஒரே புடிவாதமா வந்திருக்காங்க. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு 25 சீட்டு தான் அப்படின்னு இவங்களும் புடிவாதமா வந்திருக்காங்க. பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும் இதுல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அதாவது அவங்க
என்னதான் பேச்சுவார்த்தை நடத்துறானோ இப்போ செய்தியாளர் கேட்கும்போது நீங்க வந்து திமுகவோட வந்து போறீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல தாவக கூட போவீங்களான்னு சொல்றதுக்கு நீங்க பொறுத்துருங்க, நாளைக்கு நாங்க சொல்றோம் இல்லன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஒரே வார்த்தையில நான் அதெல்லாம் கிடையாது, நாங்க திமுக கூட போறோம், அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. கிரீஷ் சோடங்கரா இருக்கட்டும், செல்லு பெருந்தொகை இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வரையும் அவர் வந்து இல்ல நாங்க திமுக 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து வாயவே திறக்கல. ஏன்னா அவர் வந்து மெயின் தலைகள் வந்து காங்கிரஸ்ல இருந்து உள்ள வந்து இறக்கி இருக்கிறதால அவங்க வந்து வாய திறக்காத வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நிலைமை வந்து அப்படின்னா டிவிகேக்கு பயங்கரமான ஒரு கடல் அலை, அதாவது மக்களுடைய அலை வந்து இருக்கிறதால அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயங்கரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா காங்கிரஸ்லயே பல விதமான கருத்து கணிப்புல தமிழ்நாட்டில் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அதாவது பெருவாரியான இடங்கள்ல டிவிகே தான் வந்து வருதுன்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் டிவிகே விடாம டிவிகே விட்டையும் பேசுறாங்க. இப்ப ஒருவேளை திமுக வந்து அங்க கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து உடனே வந்து விஜய் வந்திருக்காரு. உடனே விஜய் வந்து கையை கட்டி அங்க போயிடலான்றதுக்கு ரெடியா வந்து தயாரா இருந்திருக்காங்க. ஆனாலும் 99% வந்து திமுக கூட தான் அவங்க போவாங்க. ஏன்னா டிவிகே காட்டி அங்க நிறைய சீட்டும் ராஜ்யசபா அப்படின்னு பல விதமான விஷயத்துக்காக ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கலான்றதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்னதான் நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தாலும் ஓட்டு, அதாவது இவ்வளவு காலம் அவங்க வந்து பின்தங்கிட்டாங்க. இவ்வளவு காங்கிரஸோட காலங்கள் கடந்து போயிடுச்சு. இதுக்கு மேல காங்கிரஸ் திமுக கூட போனாலும் அவங்களுக்கால வந்து ஓட்டு வந்து வராது. அவங்களுக்கு வரதே 3-4% ஓட்டு தான். அந்த ஓட்டு இப்போ வந்து நிரந்தரமா வந்திருக்காது. ஏன்னா எப்படி வந்தாலும் திமுக கூட அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா அடிமட்டத்தில் எல்லாருமே திமுக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு அதிகமாக மதிப்பு தர மாட்டாங்க, சரியா வந்து அதிகாரத்தில் எதுவும் பங்கு தர மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து அவங்க வேறு பாதையை வந்து இப்ப தேர்ந்தெடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவருடைய தலைமை வந்து இப்ப திரும்பவும் நாங்க திமுக தான் போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியா அந்த அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே தளர்ந்து போய் வேலை செய்யாம விட்டுருவாங்க. டிவிகே அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க அடிச்சு புடிச்சு பயங்கரமான ஒரு இளைஞோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த இளைஞட்டு தான். அதாவது டிவிகேல எல்லாமே வந்து இளரத்தம், அவங்க எல்லாம் பரபரப்பா இறங்கி அதிரடியா வந்து வேலை பார்த்துருக்காங்க. இதை பார்த்து இந்தியாவே ஒரு நிமிஷம் தகச்சு போச்சுன்னா பாத்துங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சினா அது எப்படி வந்து முறையா கொண்டு போகணும் அப்படின்னு சரியா கொண்டு போயிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமாவில் அவர் வந்தார் அப்படின்னா 100% சினிமா வந்து தேர்ந்தெடுத்து அந்த படத்தை வெற்றி அடைய வச்சுட்டு தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போவாரு, அடுத்த படத்துக்கு வந்து போவாரு. அதே நேரத்தில் ஒரு படம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படம் வெற்றி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உடனடியா அவர் ஒரு ரீமேக் படமோ ஒரு நல்ல ஒரு கதை உள்ள படமோ தேர்ந்தெடுத்து அருமையா நடிச்சு கொடுப்பாரு. அதனுடைய கற்பனை, அதாவது அவர் இந்த படம் இப்படிதான் போகும்னு சரியா கணிச்சு சரியா வந்து அடிப்பாரு. அதை அப்படியே வந்து வின் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு மனிதர் தான் வந்து நடிகர் விஜய் அவர்கள். ஆனா இன்னொரு விஷயத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்பிடண்டா பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான் இவர். அதனாலதான் இப்ப வந்து சினிமா வந்து தூக்கிட்டு இப்ப வந்து அரசியலுக்கு வந்து புந்திருக்காரு. அரசியலையும் 100% வந்து வேலை பார்க்கணும், அதாவது தமிழக மக்களுக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு 100% வந்து அவர் வந்து இறங்கியிருக்காரு. அதனாலதான் இன்னைய வரலையும் கான்பிடண்டா, அதாவது 100% கான்பிடண்டா வந்து அவர் தமிழக மக்களுக்காக உழைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. அதனாலதான் லஞ்சம் ஊழல் அப்படின்னு அவர் ஆட்சிக்கு வந்தாவே 100% வந்து இந்த நாட்டை வந்து நெறிமுறைப்படுத்துறதுல உறுதியா வந்து இருப்பாருன்னு நம்ம வந்து நம்பலாம். அவருடைய உறுதிமொழி, அதாவது கொள்கை இல்ல அது இல்ல இது இல்லன்னு ஏகப்பட்ட இது வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. எந்த கட்சியில கொள்கை வந்து இருக்குது, அந்த கொள்கையை வந்து எப்படி வந்து செயல்படுத்திருக்காங்க? ஒரு கொள்கையை வந்து செயல்படுத்தணும் இல்ல, கொள்கைன்னு சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே ஒரு கொள்கை என்னன்னா ஒரு நாட்டு மக்களை வந்து இலவசத்துக்கு வந்து கையேந்த விடக்கூடாது. அந்த நாட்டு மக்கள் வந்து நீ ஒரு 100 ரூபாய் கொடுக்கறத விட அந்த மக்களுக்கு நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்க வந்து கத்துக்கொடு. அதாவது ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துல வந்து 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அப்படின்னா அவன் எதுக்கு அரசிட்ட வந்து கையேந்தான்? அவன் அரசிட்ட கையவே ஏந்த மாட்டான். அவனுக்கு உண்டான சம்பளம் வந்து அளவுக்கு அதிகமா வரும்போது அவன் அதிலேயே செலவு பண்ணிப்பான். அவனே வந்து கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பான். அந்த அளவுக்கு வந்து தகுதியா வந்து மாறிடுவான். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டம் இலவசத்துக்கு கையேந்துற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு மக்களை வந்து கொண்டு போய் விட்டாங்க. இலவசன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம், அது யாருக்கு இருக்கலாம் அப்படின்னா அடிமட்ட, அதாவது முதியவர்களுக்கும் உறவினர்கள் யாரும் இல்லாத விதைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து உதவி பண்ணணும். அதாவது ஒரு நல்ல உழைக்கிறவனுக்கு, நல்ல படிப்பு உள்ளவனுக்கு, நல்ல வந்து அறிவுள்ளவனுக்கு அவனுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நல்ல ஒரு தொழிலை வந்து கொடுத்தாவே அவனுக்கு பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய சக்தி வந்து கிடைச்சிரும். அவன் சம்பாரிச்சு நாட்டை பல மடங்கு வந்து முன்னேற்றுவான். இதே நீ மேலை நாடுகள் எடுத்துங்களேன், அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 100% எல்லாருமே வந்து உழைக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு சம்பளம், பேசிக்கான சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் 60 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளம் அது திரும்ப எங்க போவோம்? அது கவர்மெண்ட் தான் போவோம். அதுதான் வந்து நாட்டை வந்து பல மடங்கு
முன்னேற்றுறது. அதனால தொழில முதல்ல வந்து முன்னேற்றினாவே அந்த நாடு தானா வந்து முன்னேறதுக்கு சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன், யூரோப் கண்ட்ரிகள் போன நாடுகள் தான் ஒரு உதாரணம். இப்ப விஜயும் அதான் சொல்றாரு. அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்துறேன், உங்களுக்கு காரு, வீடு, பைக்கு எல்லாமே வந்து வர அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, பெரிய லெவல்ல வந்து கொண்டு போற அளவுக்கு பொருளாதாரத்தை நான் உங்களுக்கு உயர்த்துவோம் அப்படின்னும், வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னும் அவர் சொல்லிருக்காரு. அவர் சிஎம்மா வந்தா நிச்சயம் இது பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம நாட்டுல அப்படியே தலைகீழ வந்து புரட்டி போட்டிருக்காங்க. தலைகீழ வந்து அதாவது நம்ம நாட்டு மக்களை படு சோம்பேறியா மாத்திட்டு வராங்க. இதுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, இந்த அரசு வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பல்லாயிரம் கோடி வந்து எங்கேயே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு கொடுக்கறது வந்து திரும்ப வந்து அள்ளி வீசுறாங்க. சரி, இதெல்லாம் வந்து இருக்கட்டும். ஆனா இப்ப மக்கள் சிந்திக்க வேண்டியது என்னது, அடுத்த லெவலுக்கு வந்து போக வேண்டியது எந்த அரசு. இப்ப ஒருத்தருக்கு வந்து புதுசா வந்து வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் அவர் அடுத்தது வந்து என்ன பண்றாருன்ட்டு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஏற்கனவே விஜய் வந்து என்ன பண்ணாரு, இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உண்மையில என்ன சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி அவருடைய தொழில் வந்து சினிமால வந்து பார்த்தாரு. அவரு வந்து அரசியலுக்கு வந்து வரல. அதாவது அரசியலுக்கு வரும்போதுதான் அவருக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்து வரும். ஒரு கவர்மெண்ட்ல வந்து நிதி வந்து ஒதுக்குவாங்க. அந்த நிதியை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஒரு தொழில்முறை எதுவும் கொண்டு போகணும், எப்படி பொதுவான விஷயத்துக்கு நல்லது பண்ணணும்ட்டு அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய தோணும், செய்ய முடியும். ஏன்னா அவர் வந்து சினித்துறையில இருந்துகிட்டு வேறொரு துறையில இருந்துகிட்டு இங்க வந்து மக்களுக்கு வந்து பார்க்கணுன்றது ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும், எல்லா விஷயத்துக்கும் பார்க்க முடியாது. அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டாவே உண்மையான இந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து தானா வந்து புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு உள்ள காலகட்டம் நல்லா யோசிச்சோம்னா, இது வந்து தன்னிச்சையா உருவான கூட்டம் விஜய் அவர்களுக்கு. இந்த தன்னிச்சை கூட்டம் நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இது வந்து ஓட்டு வங்கியா அவருக்கு இருக்கிறது 100% உண்மை. அதுக்கு என்ன காரணம்னா, பொதுவா மீடியா எல்லாமே கருத்து கணிப்பு வந்து பண்ணுவாங்க. நானும் இதே கருத்து கணிப்பை என்னுடைய மீடியாவில் பண்ணினேன். அந்த மீடியாவில் பண்ணும்போது உண்மையிலே நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு முறையும் நான் பண்ணும்போதும் விஜய்க்குன்னு வர ஓட்டு வந்து 60% 84% வரலையும் வந்து ஓட்டு வங்கி வந்து இருக்குது. அப்ப பாத்தீங்க, நான் குறைஞ்சபட்சம் 3 மாசமா வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 மாசமும் அவருடைய ஓட்டு வங்கி மட்டும் அந்த ஓட்டு எடுப்பணும்னா பாருங்க, பாருங்க, இது ஒரு பொதுவான ஒரு ஊடகம். இந்த ஊடகத்திலே வந்து நான் பொதுவா சரி எப்படிதான் வந்து மக்களுடைய மனநிலை இருக்குன்னு பாக்கிறதுக்காக நான் பண்ணேன். இதுல வந்து குறைஞ்சபட்சம் 60% வச்சுக்கீங்களேன். 60% வந்து கிராமத்தில் உள்ளவங்களை கணிக்க முடியாது. அதே போல முதியவர்களை கணிக்க முடியாது. 60 வயசுக்கு மேல வந்து கணிக்க முடியாது. 50 வயசுக்கு மேல கணிக்க முடியாது. 30 வயசுக்கு மேல வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே விஜயோட வயசுக்கு ஒத்து போகும். அதாவது விஜயோட வயசுல இருந்து ஒரு 10 வயசு தான் டிஃபரெண்ட் வரும். 40ல இருந்து 50, 50லேருந்து 60 வரலையும் உள்ளவங்களுக்கு விஜய் ரொம்பவே பிடிக்கும். அவருடைய படங்களை வந்து பார்த்து பழகி வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து சரியான அரசியல் புரிதலோடு அவர் வந்து இறங்கி முறையா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயலலிதா இருக்கும் போது பண்ணா கூட அவருக்கு இந்த அளவுக்கு மகிமை வந்து இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடியும் சரியான வாய்ப்பு வந்து இல்லை. ஒருவேளை வேறொரு மாநிலத்துக்காரராக இருந்தா கூட அவருக்கு வந்து ஓட்டு இருந்திருக்காது. ஆனா இப்ப தமிழகத்தை சேர்ந்தவர், அதுவும் முறையா ஒரு அரசியல்னா எப்படி இருக்கணும், அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தா 100% அரசியல்வாதியா மாறணும்னு 100% தமிழகத்துக்காக உழைக்கணும் அப்படின்ட்டு அவருடைய உழைப்பை அவர் வந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ மக்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து காமிச்சோம். இது வந்து 100% வந்து உண்மை. அதாவது நீங்க 60% ஓட்டு வந்து அவருக்கு சராசரியா வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா இதுல வந்து திமுக 2வது இருந்து 30%, அதே மாதிரி அதிமுக 10 இல்லைன்னா 15 இருக்கு. ஆனா இன்னைக்கு டிவிகேவில் 60% வந்து பாதியா போடுங்க. ஏன்னா முதியோர்கள் ஓட்டு இருக்காது, கிராமத்துல ஓட்டு வந்து என்னன்னு தெரியாது. அப்ப இப்ப போட்டிருக்கிற ஓட்டுல இருந்து பாதியா பிரிச்சா கூட 30% ஓட்டு கன்ஃபார்மா வந்திருக்குது. அதுல 70 சீட்ல இருந்து 90 சீட்டு வரலையும் தற்போது வரலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பு இப்ப திரும்ப அவர் பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுங்களேன், பல மடங்கு ஏறும். 30%லேருந்து 60% வந்து ஏறும். இப்ப இவருக்கு பல மடங்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இவர் தான் முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக வந்து பல வழியில வந்து போராடி பார்க்குது. 5000 ரூபாய் பணத்தை வந்து போடுது மக்களுக்கு. ரோட்ல எல்லாம் வெளில போய் பார்த்தோம்னா மூளைக்கு எல்லா ரோடுமே வந்து இப்பதான் வந்து பயங்கரமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்க கட் அவுட் வந்து பயங்கர பிரச்சாரம் பண்றாங்க. மக்களோட நிக்கிற மாதிரி நிறைய போட்டோ எல்லாம் போடுறாங்க. ஏகப்பட்ட பிரச்சாரம், மாநாடு, பெரிய பெரிய மாநாடுலாம் வந்து அவங்களே வந்து பண்றாங்க. இது எல்லாமே காரணம்னா எப்ப எலெக்ஷன் டேட் வந்து அறிவிப்பாங்களோ அப்பதான் எல்லாம் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி எப்ப விஜய் வந்து இறங்கினாரோ அப்பையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இறங்கி பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பரபரப்புக்கு முக்கிய காரணம்னா விஜய்ன்ற ஒரே ஒரு ஹெட் தான். இருந்தாலும் இப்ப டிவிகேவோட நிலைமை என்ன அப்படின்னா, இன்னைய பொறுத்தளவு விஜய்க்குன்னு போடுற ஓட்டு 1% கூட சரியவே சரியாது. அது வந்து இவருடைய பேரை வந்து சரிக்கு நினைச்சாலும் சரி, இல்ல வேற ஏதாவது சூழ்ச்சி பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் விஜய்க்குன்னு ஓட்டு போடுறவன் கண்டிப்பா போடுவான். ஆட்சி மாற்றம் நடக்கிறது உறுதிதான். இதுல ஏதாவது நீங்க கருத்து இருக்கீங்கன்னா உண்மையை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.